ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி சிம்பிளாக கும்பிடுவேன். கடையில் வாங்கி வச்சு தான் பண்ணுவேன். நான் வீட்டிலேருந்து எதுவும் செய்ய மாட்டேன். அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஒரு மினி விலாகாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிருஷ்ணர் உட்கார வைக்கிற மனையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே கோலம் விட்டுட்டு, கோலம் போட்ட பிறகு கொஞ்சம் பச்சரிசியும் பரப்பி விட்டுட்டு, கிருஷ்ணரை என்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் சிலை இவர் தாங்க. இவருக்கு கொஞ்சம் லைட்டாக அபிஷேகம் பண்ணிவிட்டு திலகம் இட்டுட்டு, ராதைக்கும் திலகம் இட்டுட்டு மனையில் உட்கார வச்சுட்டேன். உட்காந்ததுக்கு பிறகு அலங்காரத்துக்காக ஒரே ஒரு செயின் போட்டிருக்கேன். சிம்பிளாக தாங்க பண்ணுவேன். ரொம்ப கிராண்டாலாம் நான் பண்ண மாட்டேன். அது பழக்கம் இல்லை எங்களுக்கு. இதே ஆசைக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் பூச்சூடி விட்டுறேன். பூச்சூட்டி விட்ட பிறகு இப்போ கிருஷ்ணர் பாதத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக காய்ச்சின பால், தயிர், சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணது தயிர், அவல், முக்கியமானது அவல், வெண்ணெய், அவலில் வெல்லம், பால், ஏலக்காய்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சது, வெண்ணெய் வச்சுருக்கேன். இதெல்லாம் கடையில் வாங்கினதுங்க. ஸ்வீட்டு, பொரி உருண்டை, சீடை, முறுக்கு இதெல்லாம் கடையில் வாங்கி வச்சது. இப்போ வீட்டுக்கு வெளியே இருந்து கிருஷ்ணர் பாதத்தை கை வழியாகவே நான் போட்டு வந்தேன். என் பையன் தான் எப்போவுமே போடுவான். இந்த தடவை அவர் வெளியே போயிட்டதுனால நானே பண்ணியிருக்கேன். இது வெள்ளையாக அரிசி மாவில் போட்ட கொஞ்சம் மஞ்சள் கலந்து போட்டு தான் நல்லா கிளாரிட்டியாக கிடச்சிருக்கும். நான் அரிசி மாவுலேயே போட்டதுனால அவ்வளோக்கா தெரியல. இப்போ கிருஷ்ணருக்கு நான் தீபார்த்தனை காமிச்சிட்டு கிருஷ்ண ஜெயந்தியை சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.